இன்னைக்கு நம்ம பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வாழையில சமையல் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாவ் பாஜிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், தக்காளி, பாவ் பாஜி பன், பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னே கேரட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வதக்கணுன்னா அப்புறம் தக்காளியை இப்படி தான் வதக்கணும். உருளைக்கிழங்கு முடிஞ்சோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளை போட்டுக்கணும். நல்லா வதங்கி முடிச்சோன்னா தக்காளி. அப்புறம் நீங்கள் பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கணும். மசாலா நல்லா பிசறணுன்னா நீங்கள் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்படி நல்லா வதக்கி முடித்தோன்னா நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க அடுப்பில். அப்போ தான் நல்லா குக் ஆகும் அது. அப்புறம் நீங்கள் லிட்டை போட்டுடலாம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட. அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். சில சமயம் பன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பன்னை பட்டரில் போட்டுடலாம். இப்படி கட் பண்ணியும் வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானோன்னே பட்டரையும் மேலே பன்னையும் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு லேயர் முடிஞ்சோன்னா திருப்பி போட்டுருங்க பின்னாடி. அது நல்லா டோஸ்ட் ஆகி முடித்தோன்னா எடுத்துங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆற மாதிரி. நம்ம பாவ் பாஜியோட டேஸ்ட் பார்த்துடலாம். வந்திருக்கு. அந்த பன்னில் பட்டர் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. மசாலாவும் கரெக்டாக இருக்குது. காரம்லாம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் மற்ற வீடியோஸும் பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.